السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله ما شاء الله لا يصرف السوء إلا الله. بسم الله ما شاء الله لا يسوق الخير إلا الله. بسم الله ما شاء الله ما كان من نعمة فمن الله. بسم الله ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. الحمد لله الحمد لله الذي إنا نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنه قال الصيام والفرقان يشفعان للعبد يوم القيامة. صدق صادق الأمين رسول صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கடைசி தூதர் காரூணிய வல்லல் எம்பெருமனார் நாகி திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை அயராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றா கிருபை என்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய மாபெரும் கருணையினால் ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்ஆவில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்றான். இதுபோன்று அல்லாஹு தஆலா நம்மை சுவனத்திலும் ஒன்றிணைப்பானாக. சுவனத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. புனித ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதில் அதிகம் நல் அமல்கள் புரிந்து அவனுடைய திருப்தியையும் அவனுடைய லிகாவையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்குவானாக. உடல் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிம்மதியும் ராகத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் பலாய் முசீபத்துகள், சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நோன்பாளிகளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளிகளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளிகள் ஆமீன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே துஆ செய்கின்ற பொழுது ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் யாருடைய ஆமீனாவது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால், யாராவது ஒருவருடைய ஆமீனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் நாம் பாக்கியவான்களாக ஆகுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நன் நசீபை நமக்கு தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
புனித ரமலானை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் எப்பேற்பட்ட மாதம் என்று 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே இதனுடைய சிறப்பையும் மேன்மையும் இதில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளையும் நன்மையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்திற்காக என்னென்ன முன்னேற்பாடுகளை தயாரிப்புகளை எல்லாம் அல்லாஹ் வழங்குகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே நாம் தெளிவுபடுத்தி வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் அதனுடைய வரிசையில் நாம் ரமலானை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் எப்பேற்பட்ட மாதம், அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இந்த ரமலானுடைய மாதம், இது ரமலானுடைய மாதம். இந்த மாதம் எத்தகைய மாதம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் ரமலானுடைய மாதம், அதில்தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மாத்திரமல்ல, இந்த மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் மாத்திரம் அல்ல, அதை தாண்டி அந்த அல் குர்ஆன் என்ன வேலை செய்கிறது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹுதல் லின்னாஸ் உபையினாத்தின் மினல் ஹுதா உபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கு இது தெளிவான அத்தாட்சியாக, தெளிவான வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்பேற்பட்ட மாதம் இந்த மாதம்? அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல் குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறங்கியது. ஆகவே அல் குர்ஆனும் ரமலானும் உடன்பிறவா 2 சகோதரர்கள் என்று சொன்னாலும், அல்லது இரண்டிற்கும் மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அல் குர்ஆனும் ரமலானும் 2ம் இணை பிரியாதது. எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறதோ அதுபோன்று அல் குர்ஆனும் ரமலானும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. அல் குர்ஆன் இந்த மாதத்தில் அதிகம் நாம் ஓத வேண்டும். அல் குர்ஆனை அதிகம் நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். 3 விஷயங்கள் பார்த்தாலே நன்மை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். 3 விஷயங்களை பார்த்தால், 3 பொருட்களை பார்த்தாலே நன்மை. ஒன்றாவதாக கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை பார்த்தாலே பாக்கியம், நன்மை. தவாப் செய்தால் அது நன்மை தனி, அங்கே தொழுதால் நன்மை தனி. ஆனால் பார்ப்பதற்கென்று நன்மை இருக்கிறது அல்லவா? இது அல்லாஹு தாலா 3 விஷயங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் முதலாவது கஅபத்துல்லா, பார்த்தாலே அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான். இரண்டாவதாக அல் குர்ஆன், அல் குர்ஆனை, இது அல்லாஹ்வுடைய வேதம், இது எம்மக இறங்கிய வேதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் ஒருவர் குர்ஆனை எடுத்து ஓதவில்லை, பார்க்கிறார். பார்த்தாலே அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான். பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல் குர்ஆன் ஓதுவதற்கு நமக்கு மனம் வருகிறதா? அல்லது அல் குர்ஆனை ஓதுகிறோம், எதில் ஓதுகிறோம்? நம்ம செல்போன் எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். குர்ஆன் நன்றாக ஓத தெரிந்தவர்கள், குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் செல்போனை எடுத்து பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நிழலும் நிஜமும் அது ஒன்றல்ல. நிழல் வேறு, நிஜம் வேறுதான். நம்முடைய பிம்பத்தை கண்ணாடி எடுத்து காட்டுகிறது. ஆகவே அந்த கண்ணாடியில் காட்டப்பட்ட உருவம் அது நான் அல்ல, என்னை போன்றுண்டான அது நிழல்தான். அது ஒரிஜினல் அல்ல. ஒரிஜினல் நாம் தான் ஒரிஜினல். கண்ணாடியில் பார்க்கப்படக்கூடிய அந்த முகம், அந்த பாவனை அது இருக்கிறதல்லவா, அது ஒரிஜினல் அல்ல. அதுபோன்றுதான் நாம் முஸ்ஹஃபை எடுத்து பார்த்து ஓதுவது என்பது இருக்கிறதே, அதுதான் ஒரிஜினல், அதுதான் அசல், அதைத்தான் ஓத வேண்டும். அப்படித்தான் அல் குர்ஆனை அல்லாஹு தாலா இறங்கிய பிறகு சஹாபாக்கள் எழுதி வைத்தார்கள், ஓதினார்கள், பாதுகாத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய கரங்களில் தவழக்கூடிய அந்த அல் குர்ஆன் என்பது பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு வந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் குர்ஆனை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம செல்போனில் பார்த்து ஓதுகிறோம். அது தவறல்ல. குர்ஆன் எத்தனையோ அல் குர்ஆன்கள் இங்கு அலமாரியில் அடுக்கப்பட்டு இருக்கிறது, எடுத்து ஓத வேண்டும். எத்தனையோ நபர்கள் நன்மையை நாடி கொடுத்திருப்பார்கள். அந்த அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்த்து ஓதுகின்ற பொழுது அதற்கு கூலி அல்லாஹு தஆலா வெகுமதியாக தருகிறான்.
நம்ம செல்போனிலும் ஓதலாம். எப்போது ஓதலாம்? நம்ம டிராவல்ல, பயணங்கள்ல இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஆயத்தை பார்க்க வேண்டும், அல்லது ஏதாவது ஔராதுகள் ஓத வேண்டும், ஏதாவது சில சூரத்துகளை ஓத வேண்டும் என்றால் நாம் செல்போனில் ஓதிக்கொள்ளலாம். ஏதாவது ஔராதுகள், திக்ருகள், அந்த சமயங்களில் நாம் செல்போன்களை பயன்படுத்தி ஓதிக்கொள்ளலாம். ஆனால் பள்ளி வாயிலுக்கு வருகின்ற பொழுது அல்லது நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற பொழுது முஸ்ஹஃபை, அல் குர்ஆனை, ஏடுகள் இருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனை எடுத்து ஓதுவதால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறான். பார்த்தாலே நன்மை என்கின்ற பொழுது அதை ஓதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் மறவக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் யார் ஒரு வசனத்தை அல் குர்ஆனில் இருந்து ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? 100 ஆண்டுகள் தொழுதால், நமாஸ் படித்தால், நிஸ்காரம் செய்தால் என்ன நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ, ஒரு ஆயத்திற்கு வல் அஸ்ர் அலிஃப் லாம் மீம் காஃப் காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்து ஓதினால் இந்த ரமலானில் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்துணை நன்மைகளை, நிஅமத்துகளை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிஅமத் நம்மை விட்டு அது நீங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், எனக்கு ஓத தெரியவில்லையே, எனக்கு அல் குர்ஆன் பார்த்து ஓத தெரியவில்லையே, நான் என்ன செய்ய என்று நாம் நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய உள்ளங்களில் நமக்கு அந்த கஷ்டம் இருக்கும், எண்ணம் இருக்கும். அவர்கள் என்ன செய்யலாம்? அல் குர்ஆனை எடுத்து இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய வேதம், யா அல்லாஹ் இதை ஓதுவதற்கு எனக்கு பாக்கியம் வத்தா, எனக்கு அதை ஓதுவதற்கு உண்டான சக்தியை, ஆற்றலை தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அவன் கொடுக்காமல் இருப்பானா? இங்கே நியத்துக்கு தானே கூலி. இன்னமல் அஅமாலும் பின்னியாத், நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதற்குண்டான பிரதிபலனை நிச்சயம் அடைவீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே. நாம் யோசிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள், பார்த்தாலே அதற்கு நன்மை இருக்கிறது. ஓத தெரியவில்லையா? குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கொள்ளுங்கள். குல் ஹுவல்லாஹ் சூராவை யார் ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் அஹத் என்று ஓதுகிறாரோ அவர் 10 ஜுஸுவை நிறைவு செய்ததனுடைய கூலியை, ஒரு குர்ஆன் முடித்தால் அதனுடைய நன்மை வேறு. 3 முறை குல் ஹுவல்லாஹ் அஹத் சூராவை, சூரத்துல் இக்லாஸை ஓதினால், ஒரு குர்ஆன் முடித்தால் என்ன பிரதிபலன், நன்மை கிடைக்குமோ அதை அல்லாஹு தஆலா இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா 3 தடவை ஓதினாலே கொடுக்கிறான். இப்படி ஏகப்பட்ட நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகிறான். நாம் தான் கவனக்குறைவாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த கவனக்குறைவு நம்மிடத்தில் அறவே இருக்கக்கூடாது. நமக்கு தெரிந்ததை ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியவில்லையா? ரப்பே, இந்த வருடம் எனக்கு ஓத தெரியவில்லை, மறு வருடம் ஓதுவதற்கு, அல் குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு உண்டான தாக்கத்தை, ஆற்றலை, அந்த வலிமையை எனக்கு நீ தர வேண்டும் என்று ரப்பிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயம் அவன் கொடுக்காமல் இருப்பானா? எதுக்கோ அல்லாஹ்விடத்திலே நாம் போராடுகிறோம். ரப்பே ரஹ்மானே, நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னை உருவாக்கினாய், எனக்கு உஜீபனம், எனக்கு ரிஸ்க் அனைத்தையும் நீதான் கொடுக்கிறாய், எனக்கு இந்த காரியத்தையும் நீதான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே நாம் போராடுகிறோம். ரப்பே, நீதான் எனக்கு தர வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும், அது நன்மையான விஷயமாக இருந்தாலும், துன்யாவுடைய விஷயமாக இருந்தாலும், மக்களுடைய விஷயமாக இருந்தாலும், வியாபார ரீதியாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடுகிறோம், போராடுகிறோம். கிடைக்கும் வரை ரப்பிடம் இருந்து நம்முடைய கைகள் கீழே இறங்குவது கிடையாதே. அப்படி இருக்க அல் குர்ஆன் எப்பேற்பட்ட பாக்கியமானது, உலக பொதுமறை என்று நாம் சொல்லுகிறோம். வாழும் முஅஜிஸா. நாம் அல் குர்ஆன் இறங்கியதை பார்க்கவில்லை, நபிகளாரை பார்க்கவில்லை, சஹாபிகளை பார்க்கவில்லை. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் எனக்கு வழங்கப்பட்ட முஅஜிஸா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா இதை நாம் இறக்கினோம், இதை நான் தான் இறக்கினேன், நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று கூறியிருக்கக்கூடிய அந்த குர்ஆன்
நம்முடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து ஓதுவதற்கு கூட நமக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி உண்மையான முஸ்லிம் என்று சொல்ல முடியும்? நாம் எப்படி ஒரு பரிபூர்ண முஸ்லிம் என்று சொல்ல முடியும்? அல் குர்ஆன் ஓத தெரியுமா? யாராவது ஒரு மாற்று மத சகோதரர்கள் உங்களுக்கு இறங்கி இருக்கக்கூடிய அல் குர்ஆன் உங்களுக்கு பார்த்து ஓத தெரியுமா என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல முடிகிறதா? நம்முடைய நண்பர்கள் நம்மெல்லாம் ஒரு சமய நல்லிணக்கத்தோடு வாழக்கூடியவர்கள், எல்லோரிடத்திலும் சமமாக பழகக்கூடியவர்கள். அது எந்த சமயத்தை மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சகோதர சமயத்தவர்கள் நம்மோடு இணைந்திருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல் குர்ஆன் ஓத தெரியவில்லையா என்று கேட்டால் நம்ம எப்படி நம்மளால் அதை பொறுத்து கொள்ளப்பட முடியும்? யோசித்து பாருங்கள். அல் குர்ஆன் இருக்கிறதே, அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. எப்படி தெரியுமா? குர்ஆன் ஓத தெரிந்த ஒருவர் தொலை வைக்கலாம். குர்ஆன் ஓத தெரிந்த ஒருவர் சட்டதிட்டம் தெரிகிறது. அவர் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். ஏற்ற சில நாட்களில் அவருக்கு தொலை வைக்கக்கூடிய தகுதி வந்து விடுகிறது. எப்படி? எந்த அடிப்படையில்? அவருக்கு குர்ஆன் ஓத தெரிகிறது, குர்ஆன் அவருக்கு நன்றாக ஓத தெரிகிறது, மனப்பாடம் இட்டிருக்கிறார், தொழுகையினுடைய அர்கானுகள் ருக்குனுகள் அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரிகிறது என்றால் பிறவி முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவர் தொழுகை நடத்தலாம் தாராளமாக. வேற எங்கேயாவது இது முடியுமா? வேதம் படித்திருந்தாலும் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே பூஜை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய சமயம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது அப்படி அல்ல. உங்களுக்கு தொழுகை யாருக்கு அதிகம் ஓத தெரிஞ்சிருக்கிறதோ அவர்கள் உங்களில் தொழுகை நடத்தட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்க அந்த அல் குர்ஆனை நமக்கு ஓத தெரியவில்லை என்றால் நம்மை என்ன சொல்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நமக்கு சலுகைகளை வாரி வழங்கினார்கள். எப்படி தெரியுமா? உங்களில் அல் குர்ஆனை பார்த்து சரளமாக ஓதுகிறார், அவருக்கு ஒரு நன்மை என்றார்கள். ஒருவருக்கு அல் குர்ஆன் பார்த்து அவர் ஓதுகிறார், சரளமாக ஓதுகிறார், அவருக்கு ஒரு நன்மை. ஆனால் அல் குர்ஆனை பார்த்து ஓதுகிறார், தட்டு தடுமாறி திக்கி திணறி அவர் ஓதுகிறார். அப்படி என்றால் அவருக்கு 2 கூலி என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பேற்பட்ட பாக்கியம்! அவருக்கு 2 கூலி என்றார்கள். ஏன்? அவர் குர்ஆனை ஓதுகிறார், அதற்குண்டான கூலி. அவர் திக்கி திணறி ஓதி முயற்சி செய்கிறாரே, அந்த முயற்சிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எப்பேற்பட்ட பாக்கியமான ஓர் வரப்பிரதாசத்தை நாம் கைகளில் தவள வைத்து கொண்டு அதை நாம் விட்டு கொண்டு இருக்கிறோம். கையில் வைத்திரு, நம்ம கையில வெண்ணெய் வைத்து கொண்டு நெய்யிக்கு அலைந்த கதையாக குர்ஆன் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நாம் எதையோ தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல் குர்ஆன் ஓதினால் எப்பேற்பட்ட நன்மைகளை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அல் குர்ஆன் ஓதுவதில் சஹாபாத்துகளுடைய இன்பம் எப்படி இருந்தது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து வருகிறார்கள். ஜாத்துர் ரிகா என்ற பயணத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது நடுநிசி நேரம். நடுநிசி நேரத்தில் நபிகளாரின் சுன்னத்து நடுநிசி நேரத்தில் பயணிக்க மாட்டார்கள். காரணம், அந்த நேரத்தில் தூக்க கலக்கம் அதிகம் இருக்கும். வாகனத்தில் பயணிப்பவர்கள் நடுநிசி நேரத்தில் பயணிக்க வேண்டாம், சற்று ஓய்வெடுங்கள், அது நபிகளாரின் சுன்னத்து. இன்றைக்கு கூட அதிக விபத்துகள் நடப்பதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தூக்க கலக்கத்தில் அந்த அதிகாலை நேரத்தில் பயணம் செய்வது. அது விபத்துக்கு வழி வகுப்பதற்குண்டான காரணியாக இருக்கிறது என்று பதிவு செய்வார்கள். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, அருமை நாயகம் அவர்கள் நடுநிசி நேரத்தில் பயணிக்க வேண்டாம், நாம் சற்று ஓய்வெடுப்போம் என்று சஹாபிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு மலை குன்றின் அருகாமையில் ஓய்வெடுக்கிறார்கள். ஒரு பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்ளுமோ அதுபோன்று சஹாபிகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள். அதைவிட 100 மடங்கு தன்னுடைய உயிர் தோழர்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ளவர்கள் அருமை நாயகம் அவர்கள். அவர்கள்
தன்னுடைய சஹாபத்துகளை எல்லாம் அந்த மலை குன்றின் கீழ் எல்லோரையும் உறங்க வைத்துவிட்டு நபிகளார் கூறுகிறார்கள், இன்றைக்கு 2 நபர்கள் நமக்கு பாதுகாப்புக்கு, இரவு முழுவதும் நாம் சுபுகு வரை இங்கே தங்க போகிறோம், 2 நபர்கள் பாதுகாப்புக்கு யார் தயாராக இருக்கிறார்? 2 நபர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஒருவர் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு மற்றொரு தோழர். இந்த 2 நபர்களும் பாதுகாப்புக்காக எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நபர்கள் மாத்திரம் விழித்திருந்து சஹாபிகளுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அல்லாஹ்வுடைய பொருட்டால் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தோழரே, நாம் 2 நபரும் ஏன் விழித்திருக்க வேண்டும்? நீங்க ஓய்வெடுங்க, நீங்க தூங்குங்க. எனக்கு தூக்க கலக்கம் ஏற்படுகின்ற பொழுது நான் தங்களை எழுப்புகிறேன், அதுவரை நீங்கள் தூங்குங்கள், ஓய்விடுங்கள். எனக்கு தூக்க கலக்கம் ஏற்படுகின்ற பொழுது நான் தங்களை எழுப்புகிறேன், நீங்கள் உறங்குங்கள் என்கிறார்கள். அவர்கள் உறங்கி போகிறார்கள். இவர்கள் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? நம்ம தொழுவோமே, நாம் தொழுகலாம் என்று 2 ரக்காத் நஃபில் தொழுகலாம் என்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விடுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா கையிமன் லியுன்திரன் பஅஸன் ஷதீதன் மின் லதன்ஹு என்கின்ற சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆற்றல் தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃபினுடைய மகிமை தெரியுமா? அதை பொருள் அறிந்து நீங்கள் ஓதினீர்கள் என்றால் அதை எடுத்து வைக்க மனம் வராது. அல் குர்ஆனை நீங்கள் அர்த்தம் தெரிந்து ஓதுங்கள், அதுவும் நல்லதுதான். வெறுமனே தர்ஜுமாவை ஓதுவதை விட, வெறும் தர்ஜுமா படிக்கிறோம் அல்லவா, அது ஓதுவதனுடைய நன்மையை பெற்று தராது. அது ஓதுவதனுடைய காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஜுமா படித்தால் நன்மை கிடைக்கும், அதனுடைய கூலி கிடைக்கும். நான் சொல்ல வருவது, அல் குர்ஆனை ஓதுங்கள், அலிஃப் லாம் மீம் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் சேர்த்து ஒரு எழுத்தல்ல, அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அர்த்தம் தெரிந்து ஓதினாலும் அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் உங்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். ஆகவே அல் குர்ஆனை பொருள் தெரிந்து ஓதினால் சூரத்துல் கஹ்ஃபை நீங்கள் எடுத்து வைக்க மனம் வராது, அதில் நீங்கள் லயித்து விடுவீர்கள். அவ்வளவு கருத்தாளமிக்க, ஆற்றல் மிக்க பல அற்புதமான வரலாறுகளையும் பல செய்திகளையும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃபில் வைத்திருக்கிறான். இவர் ஓதுகிறார், அதனுடைய இன்பத்தில் மூழ்கி போகிறார், அதன் இன்பத்தில் மூழ்கி விடுகிறார். அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதனுடைய இன்பத்தில் மூழ்கி விடுகிறார். எதிரி, வெளியே சுற்றி கொண்டிருந்த ஓர் எதிரி, யாரோ தங்கி இருக்கிறார்கள், நமக்கு இவரை தாக்கினால் பொருட்கள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், நாம் ஏதேனும் பொருள்களை எடுத்து செல்லலாம், அங்கே யாரோ ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று அவரை அம்பு எய்கிறார். நேராக அவருடைய வயிற்று பகுதியில் குத்துகிறது. அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அந்த அம்பை எடுத்து பிடுங்கி கீழே போட்டுவிட்டு மறுபடியும் தொழுகிறார்கள். ரத்தம் கொட்டுகிறது, ரத்தம் வழிகிறது. நமக்கெல்லாம் ஒரு மசாயில் ஞாபகத்திற்கு வருகிறது. ரத்தம் வழிந்தோடினால், ரத்தம் ஏதாவது ஒரு பின் குத்தி விடுகிறது, தொழுகையில ஏதாவது ஒரு பின் குத்தி விடுகிறது, அதனுடைய ரத்தம் வெளியே எட்டி பார்க்குது, தொழுக முடியாது, அது வழிந்தோடுகிறது, தொழுகை முறிந்துவிடும். இதுதான் சட்டம். இங்கே இவருக்கு பீரிட்டி பாய்கிறது, ரத்தம் ஓடுகிறது, ஆனால் தொழுகிறார். அந்த இஷ்கு வேற, அதனுடைய இன்பம் வேற. காரணம், அகிலத்தின் தூது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு, அவர்கள் நிஜ வாழ்க்கையோடு இருக்கிறார்கள். சட்டத்தை அவர்கள் கூறுவார்கள். நாம தொழுக முறிஞ்சிருச்சு, இவர் தொழுக கூடாது நம்ம சொல்ல முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ் வஹி இறங்கக்கூடிய மாபெரும் மனிதர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அஷரத்தில் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மறுபடியும் அந்த எதிரி வேறொருவர் வந்து விட்டார் போல, முதல் அம்பு எய்து விட்டோம், அவர் கீழே விழுந்து விட்டார் போல, இன்னொருவர் வந்திருக்கிறார். ஆகவே
அவரையும் நாம் அம்பு எய்வோம் சொல்லி மறுபடியும் இரண்டாவதாக விடுகிறார். அது நேராக நெஞ்சை துளைக்கிறது. அதையும் அவர் கீழே பிடுங்கி போட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் அம்பு எய்கிறார், விழாவில் பதிவாகிறது. அதையும் பிடுங்கி போட்டு தொழுது கொண்டிருக்கிறார். வந்தவர் நினைத்துக் கொள்கிறார், நிறைய நபர்கள் இருப்பாரும் போலும் என்று சொல்லி அவர் போய் விடுகிறார். தொழுது கொண்டிருந்த அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. இரத்தம் அதிகம் போக்கு ஏற்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு மயக்க நிலைக்கு ஆளாகிறார்கள். கீழே வீழ்கிறார்கள், ருக்கு செய்கிறார்கள். சுஜூது செய்து சுஜூதிலே தன்னுடைய நண்பரை தட்டி எழுப்புகிறார்கள். அவர் பதறி போய் எழுகிறார், என்ன ரத்தம் வழிந்தோடுகிறது, நீங்கள் என்ன எழுப்பி இருக்கலாமே, நீங்கள் ஏன் எழுப்பவில்லை என்று கேட்கிறார். அப்பொழுது அப்பாத் இப்னு பிஷ்ர் கூறுகிறார், நான் என்ன செய்ய, நான் சூரத்துல் கஹ்ஃப் ஓதினேன், அதை முடிக்க எனக்கு மனம் வரவில்லை. அதனுடைய கருத்தும் அதனுடைய கருத்தினுடைய இன்பமும் என் உள்ளத்தில் நிறைவாக இருக்கிறது, என்னால் முடிக்க முடியவில்லை. இருந்தாலும் உள்ளூர எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், சஹாபிகள் தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அருமை நாயகம் அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது, எதிரி உள்ளே வந்து விடக்கூடாது. நான் இறந்து விட்டால், எதிரி உள்ளே வந்து விட்டால், சஹாபாக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் துன்பமும் அவர்களுக்கு ஆபத்தும் ஏற்படக்கூடாது. ஆகவேதான் தங்களை எழுப்பினேன் என்று கூறுகிறார். கடைசியாக அவர் சொன்ன அந்த வார்த்தை ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எழுந்திருத்தால் எனக்கு துஆ செய்ய சொல்லுங்கள், ரசூலுல்லாவுக்கு என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கடைசி வார்த்தை. இறந்து விடுகிறார். அவரை இந்த நிலைக்கு கொண்டு சென்றது அந்த சூரத்துல் கஹ்ஃப். அதனால சூரத்துல் கஹ்ஃப் ஓதுனா நமக்கு அந்த அர்த்தம் அல்ல. சூரத்துல் கஹ்ஃப் ஓதியவரை கியாமத்தே வந்தாலும் அவரை தாக்காது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான அந்த சூறாவை நிறைவு செய்வதற்கு அல் குர்ஆனில் அவர்கள் இன்பம் அதிகமாக இருந்ததின் காரணமாக நாம் எதையோ நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறோம், அவர்கள் உள்ளத்தில் அல் குர்ஆனை வைத்தார்கள். ஆகவேதான் அவர்களால் இவ்வளவு தூரம் தொழுகையில் குர்ஆன் ஓதுவதில் நிலைத்திருக்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்பேற்பட்ட அற்புதமான அந்த அல் குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறங்கியது. ஆகவே அல் குர்ஆனை அதிகம் நாம் ஓத வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு குர்ஆனாவது இந்த ரமலானில் நாம் முடிக்க வேண்டும். குர்ஆன் ஓதினால் என்று சொன்னால் ஏதாவது சூரத்துகளை எடுத்து ஓதுவது மாத்திரம் அல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனிலிருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும். அப்படி ஓதி முடித்து யார் துஆவுக்காக காத்திருக்கிறாரோ, யார் துஆ செய்கிறாரோ, அவருடைய துஆவிற்காக 4000 மலாயிகத்துகள் ஆமீன் சொல்ல காத்திருக்கிறார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த சிறப்பு மிக்க மேன்மை மிக்க இந்த மாதத்தில் அதிகம் நாம் அல் குர்ஆனை ஓதுவோம். காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறங்கியது. ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த இரண்டுமே நாளை மறுமை நாளில் மனிதர்களுக்கு அடியார்களுக்கு ஷஃபாத் செய்யும். அல் குர்ஆன் நோன்பு அல்லாஹ்விடத்திலே பேசும், அல்லாஹ்விடத்திலே சொல்லும். இன்றைக்கு நாம் மானசீகமாக நாம் நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு நாளைக்கு உருவம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பேசும், யா அல்லாஹ், உலகிலே வாழக்கூடிய நேரத்தில் இந்த அடியான் உனக்காக பசித்திருந்தார், உனக்காக தாகித்திருந்தார், அனைத்து ஆசைகளையும் கட்டுப்படுத்தினார், ஆகவே இவரை சுவனத்தில் நுழைய வைத்து விடு என்று நோன்பு துஆ அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு ஷஃபாத் செய்யும். அதே போன்று அல் குர்ஆன் நாளை மறுமை நாளில், யா அல்லாஹ், இவர் உனக்காக இரவில் தூங்காமல் அல் குர்ஆனை ஓதினார், ஆகவே இவரை நீ சுவனத்தில் வைத்து விடு என்று, சுவனத்தில் நுழைய வைத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனும் ஷஃபாத் செய்யும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேற்சொன்ன அந்த ஹதீஸ் அப்பாத் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற கிதாபில் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
தொட்டும் ரிவாயத்து செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்பேற்பட்ட அற்புதமான சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் நாம் நல்ல அமல்கள் புரிய அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.